வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. விக்ரம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான். பாலை இண்டக்ஷனில் வைத்து சூடேற்றி கிண்ணத்தில் இருந்த கார்ன்ஃபிளேக்ஸில் ஊற்றினான். ஷூவை ரெடி செய்தான். வெளியில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. ஜர்க்கினை எடுத்து வைத்தான். யுஎஸின் முக்கிய நகரம் ஒன்றில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். லட்சங்களில் மாதச் சம்பளம். யுஎஸில் கிரீன் கார்டு ஹோல்டர். திருமணமாகாத கன்னிப் பையன். விக்ரமின் அப்பா தனியார் கம்பெனியில் எம்டியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அம்மா பொள்ளாச்சி பகுதியில் பல ஏக்கர் தோப்புக்கு சொந்தக்காரர். அம்மா அப்பா சென்னையில் ஈசிஆரில் சொகுசு பங்களாவில் சுகமான வாழ்க்கை. ஒரே மகன். ஏகப்பட்ட சொத்து. பிளேக்ஸை எடுத்து வாயில் வைத்த நேரம் அவனது கைபேசி அழைத்தது. அப்பா என்று டிஸ்ப்ளேவில் தெரிந்தது. இந்தியாவில் இப்போது இரவு. படுக்கப் போகும் முன் இருவரும் விக்ரமிடம் பேசிவிடுவார்கள். வழக்கமான உரையாடல். ஹலோ அப்பா. விக்ரம், ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கிறியா? அங்க பனி அதிகம்னு நியூஸ்ல பார்த்தேன்பா. பத்திரமா இரு. சரிப்பா. அம்மா கிட்ட பேசு என்று அம்மாவிடம் கொடுத்தார். சாப்பிட்டியா விக்ரம் என்றாள் அம்மா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ரெகுலர் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டாச்சா? டின்னர் ஓவர். அப்பா பிபி மாத்திரையும் நான் டயாபெட்டிக் மாத்திரையும் போட்டாச்சு. சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் வைக்கிறேன் என்று கைபேசியை வைத்தான். வேலை முடிந்து வர இரவு 8 மணி ஆகிவிட்டது. இரவு உணவு முடிந்து படுக்கைக்கு போகும்போது மணி 10. சரியான குளிர். விக்ரம் ரஜாயை இழுத்து போர்த்தவும் கைபேசி ரிங்கடிக்கவும் சரியாக இருந்தது. டிஸ்ப்ளேவில் அப்பா. காலையிலேயே பேசிவிட்டாரே, இப்போது திரும்ப எதற்கு என்று நினைத்தவாறே போனை எடுத்தான். ஹலோ விக்ரம். இது அப்பாவின் வாய்ஸ் இல்லை. எஸ், விக்ரம் ஹியர். ஹூ இஸ் ஆன் த லைன் என்றான் விக்ரம். ஐ எம் இனியன் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். உங்க அம்மாவும் அப்பாவும் மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இந்தியாவுக்கு கிளம்பி வாங்க. அத்தியாயம் 2. எங்க, எப்படி, எதனால இறந்தாங்க என்று பல கேள்விகளை அடுக்கினான் விக்ரம். மிஸ்டர் விக்ரம், நீங்க கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்பி வாங்க. மற்ற விஷயங்களை எல்லாம் நேர்ல பேசிக்கலாம் என்று போனை கட் செய்தான் இனியன். விக்ரம் ஃப்ளைட் டிக்கெட் ரெடி செய்யட்டும், அதுவரை நாம் இனியனை பின்தொடர்வோம். இனியன் பேசி முடிக்கவும் எஸ்ஐ ராகவன் அங்கு வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. சொல்லுங்க ராகவன் என்றான் இனியன். சார் என்று விரைப்பாக சல்யூட் வைத்துவிட்டு, ஃபாரன்சிக் டீம் வந்துட்டாங்க. மோப்பனாய் ரீட்டா வந்துருச்சு. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பியாச்சு. நீங்க சொன்ன அந்த 4 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் என்று 4வரை அவன் முன் நிறுத்தினான். இனியன் அந்த 4வரின் பக்கம் திரும்பினான். சார், ஐ எம் ராமநாதன். பக்கத்து வீடு. நானும் விக்ரம் அப்பாவும் தினமும் காலையில 6 மணிக்கு வாக்கிங் போவோம். 6:30 ஆகியும் இன்னைக்கு அவர் வெளியில வரவே இல்லையேன்னு நானே வந்து வாட்ச்மேனை கேட்டேன். அவனுக்கும் தெரியல. கால் பண்ணி பார்த்தோம். ரிங்கு போய் கட்டாச்சு. காலிங் பெல் அடிச்சோம். ரிப்ளையே இல்ல. அதனால போலீஸுக்கு கால் பண்ணுனேன். இனியன் அடுத்த ஆளை பார்த்தான். என் பேரு பழனி சார். நான் இங்க 5 வருஷமா வாட்ச்மேனா இருக்கேன். நைட்டு 8 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் எனக்கு டியூட்டி. காலையில 8 மணிக்கு வேலைக்காரம்மா சாந்தி வந்த பிறகு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் என்றான் பழனி. இனியன் சாந்தி பக்கம் திரும்பினான். கண்கள் கலங்கி நின்றிருந்தாள் சாந்தி. என் பேரு சாந்தி சார். ஐயாவும் அம்மாவும் என்ன வேலைக்காரி மாதிரி நடத்த மாட்டாங்க. சொந்த பொண்ணு மாதிரி என்கிட்ட பழகுவாங்க. நான் தினமும் 8 மணிக்கு வந்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்க தான் இருப்பேன். சமைக்கிறது, வீடு சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலைகளும் நான் தான். மத்தபடி கடைக்கு போறது, வெளி வேலையெல்லாம் டிரைவர் பார்த்துப்பாரு என்றாள் சாந்தி. நான் தான் சார் டிரைவர். என் பேரு முத்து. கம்பெனியில வேலை செஞ்ச காலத்துல இருந்து எனக்கு ஐயாவை தெரியும். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா என்னையும் அவரோடயே இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. காலையில 9 மணிக்கு வந்தா நைட்டு வாட்ச்மேன் வர வரைக்கும் இங்கதான். கடைக்கு போறது, வெளியில கூட்டிக்கிட்டு போறதுன்னு எல்லாமே நான் தான். ஊரை விட்டு தள்ளி இந்த நகர் இருக்கிறதுனால பாதுகாப்புக்காக என்ன கூடவே வச்சிருந்தாங்க சார். நல்ல சம்பளம், சாப்பாடுன்னு நல்லா பாத்துக்கிட்டாங்க.
என் பிள்ளைங்க நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஐயா தான் காரணம் என்று நிறுத்தினான். ராகவன், இவங்க 4 பேருகிட்டயும் மொபைல் நம்பர் வாங்குங்க. நம்மகிட்ட சொல்லாம வெளியூருக்கு போகக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. தென் ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்றாங்க? இதுவரைக்கும் புது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ணல சார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஃபாரன்சிக் டீம் ஹெட் ரேகா வேகமாக இனியனின் அருகில் வந்தார். மிஸ்டர் இனியன், நியூ ஃபைண்டிங் ஒன்று கிடைச்சிருக்குது. சொல்லுங்க மேடம் என்றான் இனியன். ஒரு ரத்த கரை கிடைச்சிருக்கு. வெரி குட். இறந்து போனவங்க ரத்தத்தோட மேட்ச் ஆகுதா பாத்தீங்களா? அதுக்கு அவசியமே இல்லை இனியன். பிகாஸ் அது மனுஷ ரத்தமே கிடையாது என்றார் ரேகா. அத்தியாயம் 3. இரவு 7 மணி. கமிஷனர் அலுவலகத்தின் முன்பு தனது பைக்கை நிறுத்திய இனியன் அனுமதி பெற்று அவர் அறைக்குள் நுழைந்தான். வாங்க இனியன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். சொல்லுங்க இனியன், கேஸ் என்னாச்சு? தனது கையில் இருந்த ஃபைலில் இருந்து ஒரு கவரை எடுத்து கமிஷனரின் முன் நீட்டினான். 2 பாடியும் நாங்க ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டோம். இன்னைக்கு அரசு மருத்துவமனை ஊழியர்கள் ஸ்ட்ரைக். ஹெல்பர்ஸ் இல்லாம டாக்டர்ஸ் மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணல சார். நாளைக்கு காலையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் தரேன்னு ஜிஹெச் டீன் சொல்லியிருக்காரு. மேலோட்டமா நாங்க பார்த்தப்போ உடம்புல எங்கேயுமே காயமே இல்ல. பட் 2 பாடியுமே கொஞ்சம் பிங்கிஷ்ஷா மாறி இருந்தது. ஸோ மேபி சம் பாய்சனஸ் கேஸ் இன்ஹேல் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அடுத்தது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். டெட் பாடி இருந்த வீட்ல புது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனா ரூமுக்கு வெளிப்பக்கம் ஒரு ரத்த கரை இருந்துச்சு. லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணினப்போ அது மீன் ரத்தம்னு தெரிஞ்சுது. வீட்ல இருந்த 2 பேரும் வெஜிடேரியன். அப்படி இருக்கும்போது அந்த ரத்தக்கரை எப்படி வந்துச்சுன்னு இனிமே தான் சார் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வாட்ச்மேன், டிரைவர், வேலைக்காரி இவங்கள தனித்தனியா விசாரிச்சு அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை கேட்டப்போ வாட்ச்மேன், டிரைவர் புதுசா எதுவும் சொல்லல. ஆனா வேலைக்காரி சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு என்று நிறுத்தினான் இனியன். கமிஷனர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். இனியன் தனது பாக்கெட்டில் இருந்த மினி ரெக்கார்டரை ஆன் செய்தான். கீழ்வரும் உரையாடல் பதிவு செய்யப்பட்ட உரையாடல். ராகவன் கேள்விகள் கேட்க கேட்க பதில் சொல்லிக் கொண்டே வந்தாள் சாந்தி. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று பயத்துடன் பேசினாள். எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு என்றான் ராகவன். கொஞ்ச நாளா அம்மா நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. ரொம்ப லேட்டா எழுந்திருச்சாங்க. முதல்ல நான் அத பெருசா நினைக்கல. ஒரு நாள் அவங்க என்கிட்ட வந்து, "ஆவி ஓட்டுறதுக்கு ஆள் இருந்தா சொல்லு. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரியக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். "ஏம்மா என்ன ஆச்சுன்னு?" கேட்டேன். அப்பப்போ ராத்திரியில ஒரு பொண்ணு அழற குரல் கேக்குது. யாரோ நடந்து போற மாதிரியே இருக்குது. போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ராத்திரி தூங்குறத நினைச்சாலே பயமா இருக்கு. ஐயா கிட்ட சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி யாரையாவது கூட்டிக்கிட்டு வரலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இனியன் ரெக்கார்டரை நிறுத்தினான். விக்ரம் வந்தா தான் அவர்கிட்ட இத பத்தி விசாரிக்க முடியும் சார். விக்ரம் நாளைக்கு காலையில வந்துடுவாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு கிடைச்சாதான் ஃபர்தரா கேஸ் மூவ் ஆகும் சார் என்றான் இனியன். ஓகே இனியன், வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளுங்க என்றார் கமிஷனர். அவர் பேசி முடிக்கவும் இனியனின் மொபைல் ரிங் ஆகவும் சரியாக இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கமிஷனரிடம் சொல்லிவிட்டு தனது மொபைலை எடுத்து பேசியவனின் முகம் சட்டென்று மாறியது. என்னாச்சு இனியன் என்றார் கமிஷனர். விக்ரம் வீட்டுக்கு பின்னாடி இப்போ ஒரு டெட் பாடி ஃபைண்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சார் என்றான் இனியன். அத்தியாயம் 4. அரை மணி நேரத்தில் இனியனும் ராகவனும் விக்ரம் வீட்டில் இருந்தார்கள். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடித்தார். சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணினேன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். மூவரும் வீட்டின் பின்பக்கம் சென்று பார்த்தனர். போர்த்தி இருந்த போர்வையை விலக்கி முகத்தை பார்த்தபோது முகம் முழுவதும் மண் அப்பி வாய் பிளந்து கிடந்தான் டிரைவர் முத்து. சீன் ஆஃப் கிரைம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அவனை யாரோ குப்புற தள்ளி அவன் முகத்தை மண்ணுல அழுத்தின மாதிரி இருந்துச்சு. முகம் முழுக்க மண். சோ மூச்சு திணறி செத்திருக்கிறான் என்றார் இன்ஸ்பெக்டர். இனியன் நெற்றியை சுருக்கி சற்று யோசித்தான். வாட்ச்மேன் எங்க என்று திரும்பி பார்த்தான். பழனி வந்து நின்றான். சொல்லு, என்னாச்சு
என்றான் இனியன். போலீஸ் என்கொயரிய முடிச்சுட்டு மதியம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் வர வரைக்கும் முத்துவ இங்கேயே இருக்கச் சொன்னேன். வழக்கம் போல 8 மணிக்கு வந்துட்டேன். அப்போ முத்து இங்க இல்ல. கிளம்பி இருப்பானோன்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணுனேன். ரிங்கு போய் கட்டாச்சு. சொல்லாம கிளம்ப மாட்டானேன்னு நினைச்சுக்கிட்டே வீட்டோட பின்பக்கம் வந்தேன். அப்பதான் இந்த பாடிய பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் செஞ்சேன் என்றான் பழனி. அவனது உடம்பு வெட வெடவென்று நடுங்கியது. ராமநாதன் சார், சாந்தி 2 பேரையும் அலர்ட் பண்ணணும் ராகவன். முக்கியமா விக்ரம். விக்ரமுக்கு கால் பண்ணி அவரை ஏதாவது ஹோட்டல்ல ஸ்டே பண்ண சொல்லுங்க. வீட்டுக்கு வர வேண்டாம். வீட்டுக்கு சீல் வைங்க. கொலகாரன் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறான். பக்கத்துல இருந்தும் நாம மிஸ் பண்ணிட்டோம். ராமநாதன் சாரோட நம்பர் வாங்க சொன்னேன்ல என்றான் இனியன். எஸ் சார், நான் நோட் பண்ணி இருக்கிறேன். அவருக்கு இம்மீடியட்டா கால் பண்ணுங்க என்றான் இனியன். ராகவன் தனது மொபைலில் இருந்து ராமநாதனுக்கு போன் செய்தான். சார், ரிங்கு போய் கட் ஆகுது. ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருப்பாரோ என்றான் ராகவன். இப்போ மணி 9. அதுக்குள்ள தூங்கி இருக்க மாட்டாரே. அப்படியே தூங்குனாலும் எழுப்பி நேர்லயே அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்க இருந்து மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிங்க. முக்கியமா ரீட்டா ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிக்குதான்னு பாருங்க என்றவன் பழனியை சைகையால் அருகில் அழைத்தான். பக்கத்து வீட்ல ராமநாதன் மட்டும்தான் இருக்காரா? வேற யாராவது இருக்காங்களா? அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். கல்யாணமாகி அமெரிக்கால இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து தங்கிட்டு போகும். அவர் சம்சாரம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இவரு தனியா தான் இந்த வீட்டுல இருக்காரு. ஒரு வாட்ச்மேன் இருக்கான். என் ஏரியா தான் அவனுக்கு. 2 நாளா உடம்பு சரியில்ல. அதனால வேலைக்கு வரல என்றான் பழனி. 100 அடி தள்ளி ராமநாதனின் பங்களா தெரிந்தது. இங்கிருந்து பார்த்தாலே ஹாலில் லைட் எரிவது தெரிந்தது. ஹால்ல லைட் எரியுது. சோ இன்னமும் தூங்கல என்ற இனியன் வேகமாக அவர் வீட்டை நோக்கி போனான். வெளியிலிருந்தே ராமநாதன் சார் என்று இருமுறை கத்தி பார்த்தான். எந்த பதிலும் இல்லை. கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்த இனியன் காலிங் பெல்லை அழுத்தினான். காலிங் பெல் உள்ளே அலறியது. கதவை தள்ளி பார்த்தான். திறந்தே கிடந்தது. சார், சார், எந்த பதிலும் இல்லை. ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. சோஃபா காலியாக இருந்தது. டீப்பாய் மீது ஸ்விக்கி பார்சல் ஒன்று திறக்கப்படாமலேயே இருந்தது. சமையலறையில் போய் பார்த்தான். அங்கும் இல்லை. படுக்கை அறையில் நுழைந்தான். கும்மிருட்டு. பிஸ்டலை கையில் எடுத்தான். இடது கையால் மொபைலை டார்ச் ஆன் செய்து ஸ்விட்ச் எங்கே என்று பார்த்து கொண்டே மெதுவாக உள்ளே நுழைந்தவனின் காலில் பச்சக் என்று எதுவோ ஒட்டியது. என்னவாக இருக்கும் என்று கீழே குனிந்தவனை குறிவைத்து கருத்த உருவம் ஒன்று கத்தியுடன் பாய்ந்தது. அத்தியாயம் 5. நொடிப்பொழுதில் சுதாரித்த இனியன் எதிர்த்தாக்குதல் நடத்த தயாரானான். மர்ம உருவம் வீசிய கத்தி இனியனின் கையில் இருந்த பிஸ்டலை எகிரி விழ வைத்தது. மொபைலும் ஒரு மூலையில் போய் விழுந்தது. ஆயுதங்கள் இல்லையெனில் உன் மூளையே உனக்கு ஆயுதம் என்று ஊமையடி சுவாமிகள் சொன்னது இனியனின் நினைவுக்கு வந்தது. குத்து மதிப்பாக ஒரு பாக்ஸிங் குத்து விட்டவன் மூக்கு உடைந்து ஆ என்று கத்தியது அந்த மர்ம உருவம். கத்தியதை வைத்து ஆண் என்று முடிவு செய்து கொண்டான். மீண்டும் காலால் ஒரு உதை. அரை வாசலில் போய் விழுந்தான் அவன். இதுதான் தக்க சமயம் என்று இனியனை தாக்குவதை நிறுத்திவிட்டு ஓட ஆரம்பித்தான். அவனை துரத்தி பிடிக்க இனியன் எத்தனிக்க காலில் எதுவோ இடறி நிலை தடுமாறி சுவற்றில் மோதி நின்றான். சுவரில் இருந்த சுவிட்ச் போர்டில் அவன் தலைப்பட்டு அறை பிரகாசமானது. நெஞ்சில் கத்தி குத்து வாங்கி வாய்ப்பிழந்து உயிரை விட்டிருந்தார் ராமநாதன். கண்கள் நிலை குத்தி நின்றன. அவர் உடம்பிலிருந்து வழிந்த ரத்தம் இனியனின் முகம் கை கால்களில் ஒட்டி இருந்தது. ஒரு மூலையில் கிடந்த தனது மொபைலையும் பிஸ்டலையும் எடுத்தவன் ராகவனுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லிக் கொண்டே ஓட ஆரம்பித்தான். கடல் காற்று முகத்தில் அறைய வெறித்தனமாக ஓடினான் இனியன். கும்மிருட்டு. கொலைகாரன் எங்கு ஓடினான் என்றே தெரியவில்லை. தூரத்தில் கட்டுமரம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் அருகில் செல்ல செல்ல முனகல் சத்தம் ஒன்று கேட்டது. மொபைல் டார்ச்சை அடித்து பார்த்தான். கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு ஸ்விக்கி டெலிவரி பாய் ஒருவன் கட்டு மரத்தினுள் கிடந்தான். கட்டை அவிழ்த்தபடியே, யாரு நீ, இங்க என்ன பண்ற என்றான் இனியன். ராமநாதன் சாருக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன். வீட்டு வாசல்ல நின்னு அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு என் முகத்துல யாரோ ஸ்ப்ரே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் எனக்கு நினைவிருக்குது. இங்க எப்படி வந்தேன்னே தெரியல.
சிறிது நேரத்தில் ராகவனும் அங்கு வந்து சேர்ந்தான். இவனை கட்டி போட்டுட்டு கொலகாரன் உள்ள போய் ராமநாதனை கொலை பண்ணி இருக்கிறான். கால் இடராம இருந்திருந்தா அவனை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி இருப்பேன் என்றான் இனியன். சார், நீங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம டீம் ராமநாதன் வீட்டுக்கு போயாச்சு. சாந்திக்கு கால் பண்ணி பேசிட்டேன். அவங்க குடும்பத்தோட பத்திரமா இருக்காங்க. தனியா வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். வாட்ச்மேன் பழனி ரொம்ப பயந்து போயிருக்கிறான். இன்னைக்கு நைட் ஸ்டேஷன்லயே தூங்கட்டோன்னு லோக்கல் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேன் என்றான் ராகவன். குட் ஜாப் ராகவன். இப்போ மணி 11. இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு காலையில ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். நீங்க ராமநாதன் வீட்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. காலையில நாம மீட் பண்ணுவோம் என்ற இனியன் பைக்கில் கிளம்பினான். இந்த நேரத்தில் இனியனுக்கு என்ன முக்கியமான வேலை என்று யோசித்தபடியே ராகவனும் கிளம்பினான். டெலிவரி பாயின் பைக் சாலையின் ஓரத்தில் ஒரு புதர் செடியின் பின்னே கிடந்தது. அதை தேடி கண்டுபிடித்து அவனிடம் போன் நம்பர் முகவரியை வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தான் ராகவன். சார், டீ என்ற குரல் கேட்டு கண் விழித்தான் ராகவன். ஸ்டேஷன் டேபிள் மீது அப்படியே உறங்கி போயிருந்தான். கண்கள் எரிந்தன. வாட்சில் டைம் பார்த்தான். காலை 7 மணி. கான்ஸ்டபிள், இனியன் சார் கிட்ட இருந்து ஏதாவது கால் வந்துச்சா? இல்ல சார். தனது மொபைலை எடுத்து பார்த்தான். எந்த ஒரு அழைப்பும் இல்லை. நான் ஜிஹெச்சுக்கு போய் பிஎம் ரிப்போர்ட் ரெடியா இருந்தா வாங்கிக்கிட்டு வரேன். ஏதாவது கால் வந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க என்றவாறு வீட்டுக்கு கிளம்பினான் ராகவன். காலை 10 மணி. ஸ்டேஷன் வாசலில் விலை உயர்ந்த கார் வந்து நின்றது. அதிலிருந்து விக்ரம் இறங்கினான். அசப்பில் விஜய் ஆண்டனி போல இருந்தான். கான்ஸ்டபிள் விவரத்தை கேட்டு அவனை உள்ளே உட்காரச் சொன்னார். சிறிது நேரத்தில் புயல் போல இனியனின் பைக் வந்து நின்றது. வேகமாக உள்ளே வந்தவன் விக்ரமை பார்த்து, வாங்க மிஸ்டர் விக்ரம் என்றான். டைரக்ட் ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு. அதனால சீக்கிரமா வர முடிஞ்சது என்றான் விக்ரம். சீக்கிரம் வந்ததும் நல்லதா போச்சு விக்ரம். இப்ப சொல்லுங்க, எதுக்காக இத்தனை கொலைங்களை செஞ்சீங்க என்று கேட்டான் இனியன். அத்தியாயம் 6. அப்போது உள்ளே நுழைந்த ராகவனும் அங்கிருந்த கான்ஸ்டபிள்களும் அதிர்ந்தார்கள். உட்கார்ந்திருந்த விக்ரம் எழுந்து கத்த ஆரம்பித்தான். மிஸ்டர் இனியன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். போலீஸ்னா யார வேணா சந்தேகப்படலான்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா என்றான் விக்ரம். நீங்க வரிசையா கொலை பண்ணி போடுவீங்க. நாங்க வந்து டெட் பாடிய பார்த்து ஒரு சாக் பீஸ் மார்க் போட்டுட்டு போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு பக்கத்துல இருக்கிற கடையில டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருவோம்னு நினைச்சீங்களா விக்ரம்? சொல்லுங்க, எதுக்காக இத்தனை கொலைகள் என்றான் இனியன் மீண்டும். ரப்பிஷ், நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல என்று மீண்டும் கத்தினான் விக்ரம். யாரும் எதிர்பாராத தருணத்தில் பளார் என்று ஒரு அறை விட்டான் இனியன். பீஸா பர்கர்னு சாப்பிட்ட உடம்பு ஒரு அறைக்கே மூளையில போய் சுருண்டு விழுந்தான் விக்ரம். அப்போது வாசலில் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய 2 கான்ஸ்டபிள்கள் ஜீப்பின் பின்பக்கமிருந்து கையில் விலங்கிட்டு ஒருவனை இழுத்து வந்தார்கள். அவனை பார்த்தவுடன் முகத்தை மூடி அழ ஆரம்பித்தான் விக்ரம். உங்க வாயாலேயே நடந்த குற்றத்தை தெளிவா சொல்லிடுங்க. இவர் சொல்றத ஃபுல்லா வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணுங்க ராகவன். நீங்க சொல்லுங்க விக்ரம் என்றான் இனியன். மெதுவாக பேச ஆரம்பித்தான் விக்ரம். +2 வரைக்கும் ஏற்காடு ஹாஸ்டல். நல்ல மார்க். சென்னை ஐஐடியில எனக்கு சீட் கிடைச்சிச்சு. முதல் நாள் காலேஜ், என் கிளாஸ். அப்போ இளம் மஞ்சள் நிறத்தில் சுடிதார் போட்டு தென்றல் போல உள்ளே வந்தாள் ஒரு தேவதை. சாரா, என்னோட சாரா. இன்னும் அந்த நாள் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பழகி 2 மாசத்திலேயே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஒரு அழகான மாலை பொழுது. கடல் காற்று. என் காதல அவகிட்ட சொன்னேன். அவளும் என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா. படிப்பு முடிச்சிட்டு வேலையில சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான். எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேரு கூட செலக்ட் பண்ணிட்டோம். என்னோட கோர்ஸ் முடிஞ்சு எனக்கு உடனே யுஎஸ்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. அவளுக்கு வெளிநாடு போக முடியாத சூழ்நிலை. அப்பா கிடையாது. அம்மா மட்டும்தான். சோ அவங்கள பக்கத்துல இருந்து இவ பாத்துக்கணும். சென்னையிலேயே வேலைக்கு போய்க்கிட்டு வீட்ல அம்மாவையும் பாத்துக்கிட்டா. ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது எங்க காதல் வாழ்க்கை. நான் ஸ்டேட்ஸ்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டதா ஃபோன் பண்ணுனாரு. சென்ட்ரல் மினிஸ்டரோட ஒரே பொண்ணுன்னு சொன்னாரு. நான் சாராவ பத்தி சொன்னேன். அவ வேற மதம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அசைவம்னாலே சுத்தமா பிடிக்காது.
சாரா அசைவம் சாப்பிடுற பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனேவே அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். எனக்கு கல்யாணமே வேணாம். இனிமே நான் சென்னைக்கு வரப்போறதே இல்ல. ஸ்டேட்ஸ்லயே செட்டில் ஆக போறேன்னு சத்தம் போட்டேன். கொஞ்சம் நாள் கழிச்சு அப்பா அரை மனசோட ஓகே சொன்னாரு. அவள பத்தின விவரத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவ வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறதா சொன்னாரு. நானும் சாராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்தேன். 2 நாள்ல ஊருக்கு வந்து சாராவ நேர்ல பார்க்கறதா சொல்லியிருந்தேன். வேலை நேரம் போக மத்த நேரம் ஃபுல்லா வீடியோ கால் பேசிக்கிட்டே இருப்போம். அப்பதான் திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ். ரோடு ஆக்சிடென்ட்ல சாரா இறந்து போயிட்டான்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி சென்னைக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. என் சாராவோட முகத்த கூட கடைசியா என்னால பார்க்கவே முடியல. முழுசா அவளோட முகம் சிதைஞ்சு போயிருந்தது. 2 நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். அம்மாவும், அப்பாவும் சமாதானம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. எனக்கே இப்படி இருந்ததே! சாராவோட அம்மாவோட நிலைமை ரொம்ப பரிதாபம். ஒரு மாதிரி என் மனச தேத்திக்கிட்டு சாராவோட அம்மாவ பார்க்க போனேன். நானும் சாராவும் எடுத்த எல்லா ஃபோட்டோவும் சாராவோட மொபைல்ல இருந்தது. ஸோ, அந்த மொபைல என்கிட்ட தந்துருங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். தனியா இருக்க முடியாதுன்னு ஊரோட போறதா சொல்லி கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. சாரா கிட்ட ஒரு பழக்கம். மொபைல்ல நானும் அவளும் பேசும்போது அத ரெக்கார்ட்ல போட்டுருவா. என் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவ போட்டு கேப்பா. அத அப்பப்போ எனக்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்புவா. அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். தள்ளி இருந்தாலும் அவ என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஒரு நாள் நைட் அவளோட மொபைல்ல அவ ரெக்கார்ட் பண்ணுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த வாய்ஸ கேட்டேன். இறுதி அத்தியாயம் 7. அது என் அப்பாவோட குரல். என் குரலும், அப்பா குரலும் ஒரே மாதிரி இருக்கும். நான் தான் பேசுறேன்னு ஹலோன்னு சொன்ன உடனே, சாரா வழக்கம் போல ரெக்கார்ட்ல போட்டிருக்கிறா. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்திருக்கு. அவகிட்ட கல்யாணத்த பத்தி முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும். பொதுவான ஒரு இடத்துல சந்திக்கலான்னு சொல்லி, அவள ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாரு அப்பா. இவளும், "சரி அங்கிள், நான் உடனே வந்துடுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன வைக்கிறா. அப்பா வர சொன்ன இடம் தான் ஆக்சிடென்ட் நடந்த இடம். பேசுனதும் அதே நாள், அதே நேரம். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு சாரா ஏன் போனான்னு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அது ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற ஏரியா. இத பத்தி அப்பா கிட்ட கேட்டப்போ சரியான பதிலே சொல்லல. அதுல இருந்து என்கிட்ட பேசுறதையே அப்பா தவிர்க்க ஆரம்பிச்சாரு. இது ஒரு பக்கம் இருக்க, சாரா இறந்து போனதிலிருந்து அம்மா சரியா தூங்குறதே இல்ல. யாரோ ஒரு பொண்ணு கூப்பிடுற மாதிரி இருக்குதுன்னு ராத்திரி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சுக்கிட்டு போய் மாத்திரை வாங்கி குடுத்தோம். நான் யுஎஸ் போகாம சென்னையிலேயே இருந்தேன். எனக்கு வேலைக்கு போகவே வெறுப்பா இருந்துச்சு. அப்பாவும் அம்மாவும் வித்தியாசமா நடந்துக்கிட்டது கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. அப்பா டிரைவ் பண்ணது இல்ல. எங்க போனாலும் முத்துவ கூட்டிக்கிட்டு போவாரு. அதனால முத்துவ விசாரிச்சா உண்மை தெரியும்னு அவன தனியா பாருக்கு கூட்டிக்கிட்டு போனேன். போதையில கொஞ்சமா உளறி கொட்டுனான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சாராவ சுத்தமா பிடிக்கல. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு அவள கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு அம்மாவும் உடந்தைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். ராமநாதன் சாரோட சொந்த ஊர்ல அவருக்கு நிறைய லாரிகள் இருக்குது. அங்கிருந்து முத்து ஒரு லாரியை எடுத்துக்கிட்டு வந்து சாராவ வரவழைச்சு யாரும் இல்லாத அந்த ரோட்டுல சாராவ விக்ரம் அழ ஆரம்பித்தான். போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் முத்துவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அது எனக்கு நல்லதா போயிடுச்சு. சாராவோட சாவுக்கு காரணமானவங்க யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன். அப்பதான் எனக்கு ஜேம்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அவன் எங்க ஏரியாவுல இருக்கிற ரவுடி. அடிக்கடி ஏதாவது வெட்டு, குத்துன்னு தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன தனியா வரவழைச்சு பக்காவா பிளான் போட்டு கையில பணமும் குடுத்தேன். காரியத்த முடிச்சுட்டு வட இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆயிடுன்னு நெறைய பணம் தந்தேன். திரும்ப வேலையில ஜாயின் பண்ற மாதிரி யுஎஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். நான் போய் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த வேலைய செய்யணும்னு அவன்கிட்ட சொல்லி இருந்தேன். அதே மாதிரி அவன் சரியா செஞ்சுட்டு வந்தான். அம்மாவும் அப்பாவும் தூங்கும்போது படுக்கை அறையோட வெளிப்பக்கமா இருந்த விண்டோ ஏசி வழியா பாய்சனஸ் கேஸ் ஸ்ப்ரே பண்ணி தூக்கத்திலேயே 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அடுத்தது முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே
மயக்க மருந்து கலந்த ஸ்ப்ரேவ முகத்துல அடிச்சு அவன பின்பக்கமா இழுத்துக்கிட்டு போய் மண்ணோட மண்ணா முகத்த அமுக்கி கொலை பண்ணுனான். வெளியில வரும்போது ராமநாதன் வீட்டு வாசல்ல ஸ்விக்கி டெலிவரி பாய் இருந்தான். அவன கட்டி போட்டுட்டு இவன் அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு உள்ள போனான். அவர் பணம் குடுக்க திரும்பும்போது பின்னாடியே போய் கத்தியால குத்தி இருக்கிறான். அப்பவே ஓடி வந்திருந்தா பரவால்ல. ராமநாதன கொன்னுட்டு வீட்ல இருக்கிற பணத்த திருடுறதுக்காக அவன் ட்ரை பண்ணி இருக்கிறான். அப்பத்தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த 3வது பிளான் போட்டது அவனே. நான் சொன்னது வேற. கொஞ்ச நாள் கழிச்சு ராமநாதன கொலை பண்ணணும்னு தான் நான் சொல்லி இருந்தேன். அவனுக்கு அவசரம். அது போக போலீஸ்ல மாட்டிக்குவோமோன்னு பயம். அதனால சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியூர் கிளம்புற நெனப்புல இருந்தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று விக்ரம் சொல்லி முடித்தான். அனைத்தையும் பதிவு செய்த ராகவன் இனியனை பார்த்து, "எல்லாம் ஓகே சார். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நானும் உங்க கூடவே தானே இருந்தேன்" என்று கேட்டான். எப்பேர்ப்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் ஒரு க்ளூவ விட்டுட்டு தான் போவான் ராகவன். தடயம் 1 மீன் ரத்தம். அந்த ஏரியாவுல மீன் கடை வச்சிருக்கிற ஆளுங்கள போய் விசாரிச்சேன். அதுல ஒரு கடை 2 வாரமா பூட்டியே இருக்குதுன்னு பக்கத்து கடைக்காரர் சொன்னாரு. அந்த கடைக்கு சொந்தக்காரன் ஜார்ஜ். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்துச்சு. பின்பக்கமா உள்ள நுழைஞ்சு அவன் போட்டோ மட்டும் 1 எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். தடயம் 2 விக்ரம் வீட்டு ஹால்ல விக்ரமோட காலேஜ் கான்வகேஷன் குரூப் போட்டோ மாட்டி இருந்துச்சு. அதுல அவரோட பேட்ச் டீடைல்ஸ் இருந்துச்சு. அத வச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் அவர் கூட படிச்சவங்க நம்பர்ஸ கலெக்ட் பண்ணுனேன். ஒவ்வொரு நம்பரா பேச ஆரம்பிச்சேன். ஒரு சிலர் மறந்து போயிருந்தாங்க. ஆனா 2, 3 பேர் விக்ரம், சாரா காதல பத்தியும், சமீபத்துல சாரா இறந்து போனதையும் சொன்னாங்க. சாரா கேஸ பதிவு பண்ணுன ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சப்ப, அங்க இருந்த ஒரு கான்ஸ்டபிள் என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. சாராவுக்கு பின்னாடி ஒரு பெரிய இடத்து பையனோட காதல் இருக்குது. அதனால இந்த கேஸ ரொம்ப டீட்டெயில்டா விசாரிக்க வேண்டாம். அன்னோன் வெஹிக்கிள்னு கேஸ க்ளோஸ் பண்ண சொல்லுங்கன்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்ததாவும், அதனால கேஸ மூடிட்டதாகவும் சொன்னாரு. தடயம் 3 இதையெல்லாம் முடிச்சுட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகும்போது மணி 7. அங்க போய் நான் கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே முத்துவ கொலை பண்ணிட்டதா எனக்கு தகவல். உடனே நான் கிளம்பி வர, அப்போ கொலைகாரன் என்கிட்ட ஒரு குத்து வாங்குனான். அந்த வலியோட அவனால தூங்க முடியாது. ஒண்ணு அவன் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்கணும். இல்லன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பாருக்கு சரக்கடிக்க போயிருக்கணும். அதனால உங்கள நான் அனுப்பிட்டு மெடிக்கல் ஷாப், டாஸ்மாக்ன்னு ஜார்ஜ் ஃபோட்டோவ காமிச்சு விசாரிச்சேன். அதுல ஒரு மெடிக்கல் ஷாப் பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் மாதிரியே ஒருத்தர் வந்து மூக்குல இருந்து ரத்தம் வரதா சொல்லி மருந்து கேட்டாருன்னு சொன்னான். அவனையும் கூட்டிக்கிட்டு தேட ஆரம்பிச்சேன். மாத்திரை தந்த மயக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்கிற இருட்டு சந்துல அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்பவே அவன ஸ்டேஷனுக்கு அழைச்சுக்கிட்டு வந்திருந்தா, விக்ரம் தப்பிச்சு போயிருப்பாரு. அதனால அவன நைட் ஃபுல்லா என்னோட வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்து, இப்ப கூட்டிக்கிட்டு வரேன் என்று சொன்ன இனியன், விக்ரமை பார்த்து, "போலாமா விக்ரம்?" என்று அழகாக சிரித்தான். இதோட இந்த கதை முடியுது. இதுபோல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க, கதைப்போமாவுக்கு சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கும் வரை நன்றி, வணக்கம்.